நமஸ்காரம். நான் உங்கள் மருத்துவர் சிவகுமார், தியான் ஹெல்த் கேர் கோவில்பட்டி. பொதுவாகவே தலைவலி இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லார் கையிலையுமே நான் பார்க்குறேன், ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோட தான் வராங்க. ஏன் அந்த ஸ்கேன் எடுத்தீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு ரொம்ப நாளாகவே தலைவலி இருக்குது, அதனால் அந்த ஸ்கேன் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா தலைவலிக்கும் ஸ்கேன் அவசியமாக இல்லையா அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். தலைவலின்றது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா தலைவலியுமே ஆபத்தான தலைவலி கிடையாது. தலைவலியில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து செகண்டரி ஹெட்டேக்குன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நோய் காரணமாக வரக்கூடிய தலைவலி. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சைனஸ் இருக்குது, அதனால் ஒரு தலைவலி வருது. உங்களுக்கு கழுத்து நரம்பில் ஏதாவது பாதிப்பு இருக்குது, அதனால் வரக்கூடிய தலைவலி. மூளையில் ஒரு கட்டி இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய தலைவலி. மூளைக்கு போகிற ரத்த ஓட்டங்கள் ஏதாவது பாதிப்பு இருக்குது, அதனால் வரக்கூடிய தலைவலிக்கு பேர் வந்து செகண்டரி ஹெட்டேக். பிரைமரி ஹெட்டேக் அப்படின்னா எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் மூளை நரம்புகள் ஜஸ்ட் ஒரு சோர்வு அடையிறதாலையும் சில தூண்டுதல் காரணமாலையும் வரக்கூடிய தலைவலி. உதாரணத்துக்கு மைக்ரேன் சொல்லக்கூடிய தலைவலி, டென்ஷன் ஹெட்டேக், கிளஸ்டர் ஹெட்டேக், இதுக்கு பேர்லாம் பிரைமரி ஹெட்டேக். இதில் ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு 90% பேருக்கு வந்து பிரைமரி ஹெட்டேக் தான் இருக்கும். அதாவது ஆபத்து இல்லாத தலைவலி. இந்த பிரைமரி ஹெட்டேக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேன் எந்த விதத்துலையும் பயன்பாடாக இருக்காது. பதிலாக நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்குற கேள்விகள், அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில்கள், தலைவலியோட பேட்டர்ன், இந்த தலைவலி எந்த நேரத்தில் கூடுது குறையுது, இந்த மாதிரி நிறைய தகவல்களை நம்ம சேர்க்கும் போது இந்த தகவல்களை வச்சு தான் இந்த தலைவலியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்தெந்த தலைவலிக்கெலாம் ஸ்கேன் கட்டாயம் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸ்கேன் பார்க்கக்கூடிய தலைவலிக்கு பேர் வந்து ரெட் ஃப்ளாக் ஹெட்டேக்குன்னு சொல்லுவோம். அதாவது ஆபத்தான தலைவலிகள். உதாரணத்துக்கு உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே முதல் முறையாக தலைவலி வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது, உங்கள் தலைவலியோட பேட்டர்ன் அதிகமாகிட்டே போகுது, நாள்பட கூடிகிட்டே போகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் பார்க்கணும். மூணாவது, ஒரு வெட்டு மாதிரி உங்களுக்கு ஏற்படுது, தலைவலியோடு சேர்ந்து வெட்டு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் பார்க்க வேண்டியிருக்கும். நாலாவது, தலைவலியோடு சேர்ந்த சில நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள். உதாரணத்துக்கு தலைவலியோட உங்களுக்கு ஒரு மயக்கம் ஏற்படுது, பார்வையில் ஏதாவது ஒரு தொந்தரவு தெரியுது, பேச்சில் ஏதாவது தொந்தரவு இருக்குது, காது கேட்குறது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, தலை சுத்தல் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கேன் பார்க்கணும். அதே நேரத்தில் இடிமாரி இடிக்கக்கூடிய தலைவலி, ரொம்ப தலை வெடிக்கிற மாதிரி ஒரு தலைவலி வருதுன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கேன் பார்க்கணும். ரொம்ப முக்கியமானது, நம்ம தலைவலியோடு சேர்ந்து கழுத்தில் ஒரு அழுத்தம் ஏற்படுது, காய்ச்சல் கடுமையாக ஏற்படுது, நம்மளோட சுயநினைவே மாறுற மாதிரி நம்ம உளர ஆரம்பிக்கிறோம்னா கண்டிப்பாக ஸ்கேன் பார்க்கணும். இந்த கண்டிஷனை தவிர நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கக்கூடிய எந்த ஒரு தலைவலியுமே பெருசாக எந்த ஒரு பயன்பாடும் இருக்காது. அதனால் தலைவலிக்கான ஸ்கேனை நீங்களே எடுக்காமல் டாக்டருக்கு ஸ்கேன் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையான்றதை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைகளை கொடுங்க. அந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் எடுத்து பாருங்கள்.